தாவேக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் தான் இந்த பொதுநல வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை அமர்வுல தாக்கல் செய்திருந்தாரு. அந்த மனுவில் கரூர்ல தமிழக வெற்றிக் கழகம் கட்சித் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிய பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் பலியாகியுள்ளதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு பெண்கள், குழந்தைகளை என கூட்டம் கூட்டுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டிருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவதை தடை செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட விதிகளை மீறும் அரசியல் அங்கீகாரத்தை ரத்து செய்ய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கியுள்ளதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை உத்தரவிட்டதையும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விஜய் மற்றும் தாவேக்கினர் அஜாக்கிரதையாலும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால்தான் கரூர் நெரிசல் சம்பவம் ஏற்பட்டு உயிர் பலி நேர்ந்துள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிற அவர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கில் விஜயோட பெயரை சேர்க்காமல குற்றம் சாட்டவர்கள் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து எளிதில் தப்பிக்கும் வகையில் சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு முடியும் வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களுக்கோ அந்த ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கோ அனுமதிக்க கூடாது என டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும். அரசியல் கட்சிகளோட கூட்டங்கள்ல பெண்கள், குழந்தைகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும். அதே போல இந்த விதிகளை மீறிய தாவேகாவினுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அதே போல ஏற்கனவே தொடரப்பட்ட அந்த வழக்குல விஜயும் வழக்குல சேர்க்க வேண்டும். சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட அந்த குழந்தைகள் தொழிலாளர் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் அவரையும் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதனால அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்ப முடியாது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் தெரிவித்தார். இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவில் எழுப்பப்பட்ட சில கோரிக்கைகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கோட தொடர்புடையதாகவும், சில கோரிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக உள்ளதாலும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட உள்ள சிறப்பு அமர்வு முன்பு இந்த மனுவை விசாரணை பட்டியலிட வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகளுடைய இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வை விசாரிக்கும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.